So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 24th and 25th March 2022. First news related to the grey water conservation. So grey water அப்படின்னா நம்ம கிச்சனில் பாத்ரூம்லலாம் பயன்படுத்தக்கூடிய வாட்டர். ஸோ பாத்ரூம்னா ஃபீக்கல் மேட்டர்ஸ் இதில் இருக்கும், பட் இட்ஸ் நாட் ஃபுல்லி, சரியா? ஸோ ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது சுஜ்லாம் 1.0, இட் வாஸ் லான்ச் மச் பிஃபோர் சுஜ்லாம் 1.0. It was launched the first phase ல 1 million soak pets உருவாக்குறது. அப்படின்னா கிரே வாட்டரை வந்து கன்சர்வேஷன் இன் த சென்ஸ் ரீயூஸ் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துறது. மெயின்லி கிச்சன்லேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர்ஸ் இல்லைன்னா பாத்திங் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ், அப்புறம் இந்த வாட்டர்ஸ் எல்லாமே வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு அதை லைக் என்ன சொல்கிறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக அந்த வாட்டர்ஸை வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராசஸுக்கு பயன்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சோக் பிட்ஸ் மூலமாக கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அதான் இப்போது 2.0 லான்ச் பண்ணியிருக்காங்க கிரே வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ 1.0ல 1 மில்லியன் சோக் பிட்ஸ் உருவாக்குற டார்கெட். ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போது அடுத்தது லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல். இது மெயினாக எங்கெல்லாம் பண்ண போகிறாங்கன்னா பஞ்சாயத்தில் அங்கன்வாடி சென்டர்ஸ், அப்புறம் ஹெல்த் சென்டர்ஸ், கம்யூனிட்டி சென்டர்ஸ், இதில் எல்லாம் தான் இதை மெயினாக எல்லா அங்கன்வாடி சென்டர்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா லேக்ஸ் ஆஃப் அங்கன்வாடி சென்டர்ஸ் ஆர் தேர். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது வந்து பெரிய அளவு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது கவர்மெண்ட் நம்புறாங்க. ஸோ தட்ஸ் வை தே ஆர் கோயிங் டு டூ தட். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ஹீட் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ ஹீட் எக்ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக நமக்கு ஹீட் வந்து பிளெயின் ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 டிகிரி சென்டிகிரேடும், ஹில்லி ஏரியாஸ் அப்படின்னா 30 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இது நார்மலை விட 5 டிகிரிலேருந்து 6 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாஸில், பிளைன் ஏரியா, ஹில் ஏரியாஸில், தட் இஸ் கால்ட் அஸ் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு பேர். இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்னால என்னென்ன பாதிப்புகள் வரும்? க்ரோனிக் டிசீசஸ், தட் இஸ் ஸ்ட்ரோக்ஸ் உருவாகும், ஹார்ட் அட்டாக்ஸ், அப்புறம் பீப்புள் நோ இந்த டயபெட்டிஸுக்கும் ஹீட் வந்து லிங்க் இருக்குது அப்படின்றாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கான ரீசன். ஸோ இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது. அண்டார்டிகாவில் மட்டும் இந்த வருஷத்தில் 40 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஹீட் வந்து லைக் ரீச் ஆர் ஹையஸ்ட் வார்மர், அண்ட் தென் 30 டிகிரி இன் தி ஆர்டிக் ஏரியா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ட்ராபேக்காக சொல்லப்படுது. ஐஎம்டி தான் இந்த ஹீட் வேவை நமக்கு இந்தியன் லெவலில், இந்தியன் மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் அவங்களுக்கு 5 டிகிரிலேருந்து 6 டிகிரி நார்மல் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி கால்ட் அஸ் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு பேர். அர்பன்ஸில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். இதோட இம்பாக்ட் எடுத்துக்கிட்டால் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற கண்ட்ரீஸில் இது பீப்புளோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 295 பில்லியன் ஹவர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற 295 பில்லியன் ஹவர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. அண்ட் தென் 15% மோர் வல்னரபிள் கேட்டகரி ஹீட் வேவ்ஸ்னால. லைக் இந்தியா வந்து ரொம்ப டெல்லியாக இருக்கட்டும், சென்னை, மகாராஷ்டிரா, பாம்பே போன்ற சிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப வல்னரபிள். அர்பன் ஏரியா தான் மெயினாக. அது 15% இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்றது. இதனால் வரக்கூடிய வேறு ப்ராப்ளம், இறப்புகள் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரோக்ஸ் மூலமாக இறக்குறது, அப்புறம் டயபெட்டிஸ், சர்க்குலேட்டரி, பிளட் ப்ரெஷர்ஸ், டிஃப்ரென்ஷியேஷன், சர்க்குலேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கும் ரொம்ப ஹீட் அதிகமாகும் போது. நீங்கள் லைக் தெரியும் அது உங்களுக்கு. ஸோ தென் கிராப் டேமேஜஸ், ஹீட் வேவ்ஸ் அதிகமாகும் போது ப்ரொடக்ஷன்ஸ் ஆன் கிராப் லெஸ் ஆகும். ஸோ லேபர் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி ஹீட் எக்ஸ்ட்ரீம்ஸ். சரியா? தட்ஸ் ஆல். தென் தேர்ட் நியூஸ் ரிலேட்டட் டு டிஜிட்டல் ஸ்கில், என்ஹான்சிங் த டிஜிட்டல் ஸ்கில் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இப்போது இந்த அமேசானும் ஆல்ஃபா பேட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த அந்த ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 27.3 மில்லியன் ஒர்க்கர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ அதுக்கான ரீசன் நெக்ஸ்ட் இயர்ஸில் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி. ஸோ அதுக்கு வந்து இந்தியா ரெடியாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே இதோட ரெக்கமெண்டேஷன். நோ நீட் டு கோ இன் டீப், பட் லைக் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹேக்கிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு லைக் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், லைக் டேட்டாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற டிஜிட்டல் டூல்ஸ் அதிகமாக இப்போ எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துருச்சு. அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் இன்க்ரீஸ். அப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் அவுட்புட்டில் வரக்கூடிய லைக் பர்சன் ஹூ ஆர் கிராஜுவேட்டட்
those who don't have the experience of digital எக்ஸெட்ரா. ஸோ அப்போ அவங்கள எம்ப்ளாயபிலிட்டி ஆப்ஷனில் கொண்டு வர்றது, அடாப்டபிலிட்டி கேட்டகரியில் கொண்டு வர்றது, அதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணப்படணும் அப்படின்றது இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ். தென் ஃபோர்த் நியூஸ் ரிலேட்டட் டு பகத்சிங் அண்ட் தென் ஷாகித் திவாஸ். ஷாகித் திவாஸ் அப்படின்னா 23rd மார்ச் வந்து பகத்சிங்கும் சுக்குதேவ் அப்புறம் ராஜ்குரு இவங்க 3 பேரும் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணப்பட்ட டே 1931. இட் ஹேப்பன் இன் 1931. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாலா லஜ்பத் ராய் சைமன் கமிஷன் ப்ரொட்டஸ்டில் பங்கேற்றதுனால ஜான் சவுந்தர் த போலீஸ் ஆஃபீஸர் வாஸ் கில்டு பை திஸ் பீப்புள். அதுக்கான மெயின் ரீசன் லாலா லஜ்பத் ராய் வந்து லத்தியால் தாக்கப்பட்டது. ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்ற பர்சனுக்கு தான் இவங்க வந்து டார்கெட் வைப்பாங்க. ஆக்சுவலாக ஈஸ் அன் எஸ்பி. ஆனால் அவருக்கு பதிலாக ஜான் சவுந்தர் இறந்து போவார். அதனால் இவங்க தேடப்படும் குற்றவாளிகளாக இருப்பாங்க. இந்த மீன் வயலில் பகத்சிங்கும் பக்தேஸ்வர் இவங்க ஹெட்டிங்கில் இருப்பாங்க. ஹைடிங்கில் பக்தேஸ்வர் தத்தும் சேர்ந்து பார்லமெண்ட்ல 2 பில் பாஸ் பண்ணுவாங்க. ஒன்று பப்ளிக் சேஃப்டி பில், இன்னொன்று வந்து ட்ரேட் யூனியன் பில். ஒரு பில் வந்து ட்ரேடர்ஸ் வந்து யூனியன் ஃபார்ம் பண்ணுறது தடுக்கிறது. பப்ளிக் சேஃப்டி பில் இஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் மீட்டிங்ஸ் கேதரிங்ஸ் நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த காரணத்துக்காக அதில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 சவுண்டிங் பாம்ஸை வந்து த்ரோ பண்ணிட்டு அண்ட் தென் தே எக்ஸ்போஸ்ட் அவங்க யார் அப்படின்றத காமிச்சு அரெஸ்ட்டுக்கு வந்து ஒப்பு கொடுப்பாங்க. அண்ட் ஃபைனலி தேவர் அரெஸ்டட். பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் he created நவ்ஜவான் சபா. HSRA was created by HRA, that is Hindustan Republican Association, created by Sachendranath Sanyal, சந்திரசேகர் ஆசாத் அப்புறம் பகத்சிங். இவங்க 3 பேரும் தான் இந்த ஆர்கனைசேஷனில் மெயின் இம்பார்ட்டன்ட் பீப்புள். அண்ட் தென் பகத்சிங் அதுக்கு பிறகு he created நவ்ஜவான் சபா. அப்புறம் HRA இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கக்கோரி ட்ரெயின் ராபரி. இதில் எல்லாமே பயங்கரமாக இவங்களை வந்து குற்றவாளிகளாக இருப்பாங்க. அண்ட் தென் ஃபைனலி சோஷியலிஸ்டிக் அசோசியேஷன் கிடைக்கும். அது காரணம் ரஷ்யாவோட ரெவல்யூஷன். அண்ட் தென் ஹி ஆடட் HSRA. நவ்ஜவான் சபா வந்து HRSAவாக மாறும். HSRA இந்துஸ்தான் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் அசோசியேஷனாக மாறும். அதுக்கான ரீசன் அவங்க ரஷ்யாவோட டெவலப்மெண்ட் ஆஃப்டர் தி லெனின் அண்ட் ஸ்டாலின். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா அவங்க வந்து கிங் ரூலில் இருப்பாங்க. அவங்கள எதிர்த்து போராடி அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் ஆட்சி தே ஓவர் த்ரோ தி சாரிஸ்ட் ரிஜிம் அண்ட் தென் தே கேம் டு பவர். அதுக்கு பிறகு தே டன் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ். த கம்யூனிஸ்ட் த ஸ்டேட் லெட் டெவலப்மெண்ட், the peopleோட ஒர்க்மேன் பாலிசி, ஒர்க்மேன் வந்து ரூலிங் வருவாங்க. அண்ட் தென் தே கிரியேட்டட் 5-year பிளான். தட் இஸ் அ சக்ஸஸ் ஆஃப் ரஷ்யா. ஸோ அதுதான் வந்து இந்தியாவில் வந்து அவர் என்ன பகத்சிங் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா மெயின்லி இட் வாஸ் நாட் இன் த பிடிஎஃப். பிரிட்டிஷ் வந்து நம்ம ஓவர் த்ரோ பண்ணுறோம். பிரிட்டிஷை ஓவர் த்ரோ பண்ணதுக்கப்புறம் இட் வில் யார் கையில் அடுத்து நம்ம போகும் அப்படின்னா கேபிட்டலிஸ்டிக் குரூப், தட் இஸ் ஜமீன்தாஸ் அண்ட் த கேபிட்டலிஸ்டிக் குரூப்ஸ் கம்பெனிஸ் கையில் இந்தியா போயிடும் அப்படின்றனால திருப்பியும் அடிமைக்கு தானே போகிறோம் அப்படின்றது தான். ஸோ தே வெண்ட் அகெயின்ஸ்ட் திஸ் and then he established the HSRA, நவ்ஜவான் சபா. and then he was executed during the 1931. இதுக்கு முன்னாடி தான் காந்தி இர்வின் டாக் நடக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு தஸ்லிக் எக்ஸசைஸ், தட் இஸ் பிட்வீன் உஸ்பெகிஸ்தான் அண்ட் தி இந்தியன் ஆர்மி. இதோட 3rd edition, first edition happened in Uzbekistan. அதுக்கு பிறகு 2nd edition happened in Uttarakhand. Between our army and the Uzbekistan army, combat terrorism தான் மெயின் டார்கெட்டாக நம்ம இதில் லைக் பண்ணுறது, இந்த டார்கெட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். த நெக்ஸ்ட் நியூஸ், வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட். வேர்ல்டு ஏர் குவாலிட்டி மற்ற ரிப்போர்ட்ஸ் மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, பிடிஎஃப் லைட் இஸ் அவைலபிள். தென் வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வாஸ் கிரியேட்டட் பை தி ஐக்யூ, இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஆஃப் ஏர், ஸ்விஸ் ஆர்கனைசேஷன். அவங்க தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5ஓட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்ற அடிப்படையில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் மெஷரிங் த இண்டெக்ஸ், ரேங்கிங் லைக் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே பார்ட்டிகுலேட் மேட்டர் தான் மெயின். தான் எல்லா பொல்யூஷனும் இதில் ஆட் பண்ணப்படலை. ஏர் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய த்ரெட்னிங் லைக் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 58.1 மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு அதிகமாயிருச்சு. அது வந்து மிகப்பெரிய த்ரெட்னிங். டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ் வெரி ஹை. ஹியூமன்ஸோட லைஃபுக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட்னிங்காக இருக்கும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு வந்து பீப்புளை வந்து
என்கேஜ் பண்ணுறது பொல்யூஷன் கண்ட்ரோலிங் அண்ட் எஜுகேட் த பீப்புள், இன்ஸ்பயர் த பீப்புள் பை இனோவேட்டிங் ஸ்கீம்ஸ் எக்ஸெட்ரா. கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் 40,000க்கு மேலே சில்ட்ரன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா டெத் லைக் 40,000 சில்ட்ரன்ஸுக்கு மேலே அண்டர் 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து இறந்து போகிறது. ஹியூமன் ஹெல்த் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அந்த செகண்ட் ஹையஸ்ட் ரிஸ்க் கேட்டகரியில் லைக் இந்த ஏர் பொல்யூஷன் இருக்குது அப்படின்ற டெத் அதிகமாக இருக்கக்கூடிய ரிஸ்க் கேட்டகரி. அண்ட் தென் யூஎஸ்டியோட டாலர் 150 பில்லியன் ஏர் பொல்யூஷனால் நமக்கு வரக்கூடிய செலவு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஹார்ட் டிசீசஸ் எக்ஸெட்ரா, ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம்ஸ் வில் இன்க்ரீஸ், அப்புறம் லங் கேன்சர், பிளாக் கார்பனோட லெவல் அதிகமாகிறது, இதெல்லாமே ரீசன் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். தென் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ரீச் டு த 7th நியூஸ், இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ரீச் டு 400 பில்லியன். இது வந்து ஒரு மார்க் அப்படின்னு சொல்லப்படுது. கோவிட் டைம் பீரியடுக்கு முன்னாடி 330 பில்லியன் இருந்துச்சு. இப்போ வந்து அதோட லெவல் வந்து 400 பில்லியன் ரீச் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே நம்மளோட இம்போர்ட் அதிகமாக இருக்குது, 500 பில்லியன். ஸோ யூ கேன் ஷோ லைக் இன்ஃபோகிராஃப் ஒன்று இருந்துச்சு, அதை காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ so first I will tell about this. So Indiaவோட export to foreign countries, that is USA is the top, engineering goods, then petroleum product, that is UAE, gem jewelry எல்லாமே China, organic categoryல லைக் ஃபார் பங்களாதேஷ், ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல்ஸ் ஃபார் நெதர்லாண்ட் எக்ஸெட்ரா. இது அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். இன்னொரு இன்ஃபோகிராஃப் இருக்குது, யூ கேன் சி தேர். 2018ல் அவர் எக்ஸ்போர்ட் இட்ஸ் லைக் இம்போர்ட் இஸ் 465.6, 305 எக்ஸ்போர்ட்டு. அதே இது இப்போ 400 நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஆனால் இம்போர்ட் அதிகமாக இருக்குது, அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ட்ரேட் டெஃபிசிட் வந்து 188. ஸோ அது தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்போர்ட் கம்மியாகவும் இம்போர்ட் அதிகமாக இருக்கும்போது அதோட டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு ட்ரேட் டெஃபிசிட். ஸோ தட்ஸ் ஆல். Then next news about the NASA ஓட Artemis program. It is related to lunar exploration. மூனோட எக்ஸ்ப்ளோரேஷன் தான் அவங்க பண்ணுறாங்க. ஹியூமன்ஸை வந்து மூணுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ப்ராஜெக்ட். அதுக்கான அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து இப்போ செக் பண்ண போகிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். அர்த்தமிஸ் அப்படின்றது ஸ்பேஸ் பீப்புளை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய வெஹிக்கிள். ஸோ ஸ்பேஸ் ஷிப் தான் அது வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா 2024ல் ஹியூமன், தட் இஸ் ஃபர்ஸ்ட் உமன் ப்ளஸ் மேல் ஒன்று அனுப்புறதுக்கு வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. அது வந்து இன்னும் லூனாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி அதிகப்படுத்தும் அப்படின்றது. ஸோ திஸ் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் 9th நியூஸ் ரிலேட்டட் டு 355 and 356. So article 355 and 356. 356 it talks about president rule. 355 when there is a aggressions, external aggressions, அப்புறம் internal aggressions. And internal aggressions இது வந்து president rule recommended by the council of ministers, that is union. அப்புறம் கவர்னர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கேட்டகரியில் இப்போ இதுக்கான டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஒரு பஞ்சாயத் அந்த அர்பன் ஏதோ ஒரு லீடர் வந்து கொல்லப்பட்டிருக்கார். அதனால அந்த இடத்துல ஒரு 8 வீடுகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. lot of houses were burned, 8 people died in the ஃபயர் ஆக்சிடென்ட். ஃபயர்னா அது வந்து மாப்னால எரிக்கப்பட்ட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். ஸோ அந்த மாபுக்கான ரீசன் அந்த ஆக்சிடென்ட், அந்த கொலையா அப்படின்றது இப்போ என்கொயரி போயிட்டு இருக்கு. எனிவே இப்போ ஸ்டேட் மிஷினரி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ எமர்ஜென்சி, தட் இஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல் மூவ் பண்ணப்படணும் அப்படின்றத எதிர்கட்சிகள் கோரிக்கையாக வச்சிருக்காங்க. யூ பீப்புள் நோ த கவர்னர் ஆல்சோ ஸ்போக்ட் அபவுட் இட், நாட் அபவுட் த பிரசிடென்ட் ரூல், he spoke about the incident. So anyway, the relation between article 355 நான் உங்களுக்கு சொன்ன அக்ரெஷன், ஸ்டேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒர்க், அக்ரெஷன் எக்ஸ்டர்னல்லேருந்து இன்டர்னல் அக்ரெஷன்ஸ்லேருந்து பாதுகாக்கிறது. 356 இட்ஸ் அபவுட் பிரசிடென்ட் ரூல் இன் தோஸ் ஏரியா. அது மாதிரி 360 you people know that is financial emergency. And then இதை இம்போஸ் பண்ணுறதுக்கு 356 இம்போஸ் பண்ணுறது கான்ஸ்டியூஷனல் மிஷினரி பிரேக் டவுன், கரப்ஷன் சார்ஜஸ்னால நீங்கள் மூவ் பண்ண முடியாது. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது தே கேன் லான்ச். ஸோ that's about this article. Then mainly next 365, that is about like 365 பொறுத்த வரைக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. யாருக்கு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு.
while protecting the like railway சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பிரசிடென்ட் கேன் டேக் த ரூல். The president will take the administration. இது வந்து 365. இப்போ 358 359 இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், நாட் அபவுட் த நியூஸ். பொலிட்டிக்கல் நியூஸ் நாட் இம்பார்ட்டன்ட். 358 எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ பீப்புள் நோ தட் இஸ் இம்போசிங் லைக் இப்போ நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க, ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வராங்க அப்படின்றப்போ இது ஆக்சுவலி இட்ஸ் ஃபார் நேஷனல் எமர்ஜென்சி, நாட் ஃபார் பிரசிடென்ட் ரூல். நேஷனல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணும்போது ஆர்டிகிள் 19 அந்த 6 ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஆர்டிகிள் 19 வந்து ஆட்டோமேட்டிக்லி சஸ்பென்ஷன் ஆகும். மற்ற ஆர்டிகிள் சஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு யூ பீப்புள் நோ 359 ஹாவ் டு பி அதில் வந்து மென்ஷன் பண்ணணும் எந்தெந்த ஆர்டிகிள்ஸ் வந்து சஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றது. பிரசிடென்ட் லைக் நேஷனல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 352 டு மூவ் நேஷனல் எமர்ஜென்சி, தட் இஸ் லைக் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நடக்கும்போது இது இன்டர்னல் அக்ரெஷன்ஸ் ஆக்சுவலி ஆர்ம்ட் ரெபெலியன் ஆர்ம்ட் ரெபெலியன் முன்னாடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்டர்னல் அக்ரெஷன்ஸ் அப்படின்ற ஆர்ம்ட் ரெபெலியன் மாற்றினாங்க இன்டர்னல் அக்ரெஷன்ஸில் இருந்து 1978 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக. அண்ட் தென் வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் தட் இஸ் பை வார் மூலமாக ப்ராப்ளம் வரும்போது நேஷனல் எமர்ஜென்சி மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, கேபினெட் மினிஸ்டர்ஸோட ரிட்டர்ன் சப்போர்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு மூவ் national emergency by the recommendation of council of ministers, that is prime minister, by the recommendation of prime minister. The return cabinet minister oda return இது statement கொடுக்கும்போது return resolutions கொடுக்கும்போது president can move the national emergency. So national emergency move பண்ணதுக்கு பிறகு 19 வந்து automatically suspension ஆகும். 359 வந்து மற்ற ஆர்டிகிள்ஸ் வந்து சஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கோர்ட் ஆஃப் லைக் ஜஸ்டிசியபிள் கேட்டகரியில் கொண்டு போகாமல் இருக்கிறதுக்காக எந்தெந்த ஆர்டிகிள் சஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு லெட் பாய்சன். லெட் பாய்சன் ஆக்சுவலாக ஜாம்பியா கண்ட்ரியில் கேப்வே மைன் ஏரியாவில், அந்த ரிவர் ஏரியாவில், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து நிறைய லெட் வந்து அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய லெவலை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் அங்கே இருக்கக்கூடிய மைனிங். ஸோ எக்ஸ்போசர், இந்த நேச்சுரல் எக்ஸ்போசர், மைனிங் ஆக்டிவிட்டிஸ், ஹியூமன்ஸ் வந்து மைனிங் அதிகமாக பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து அனீமியா ப்ராப்ளம், லெட் பாய்சனிங்னால வரக்கூடிய ப்ராப்ளம், டயரியா, அப்புறம் பேரலைசஸ், அப்புறம் இட் லீட்ஸ் டு கேன்சர் ஆல்சோ. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வல்னரபிள் யாருன்னா பிலோ 6 இருக்கக்கூடிய குழந்தைங்க. நம்ம ஊர்கள்லையும் சத்தீஸ்கர் இந்த ஏரியாக்கள்ல எல்லாம் வி ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. இது யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, லெட் வந்து எங்கேருந்து. அதே மாதிரி நேச்சுரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலி இட் வில் அக்கர், அது எர்த்தோட கிரஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த பகுதியில இருந்து வெளியில் வரக்கூடியது நேச்சுரலாக வால்கனிக் எரப்ஷன்ஸ் மூலமாக வெளியில் வந்து லெட் பாய்சனிங். அது தண்ணி கூட கலக்கும் போது இட் வில் பிகேம் இட்ஸ் அ டாக்ஸிக் மெட்டல். பிரெயின், லிவர், கிட்னி, போன்ஸ், டீத்து, இந்த இதுல எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். மெயின்லி டீத் அண்ட் போன்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட் அளவு அவங்களுக்கு வந்து ஹெல்த் கொடுக்கறதுக்காக அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ பிளட் லெவலில் நம்ம நார்மலாக இருக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாச்சுன்னா இட் வில் அஃபெக்ட். அது மாதிரி கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக 9 lakh டெத் வந்து இது மூலமாக அக்கர் ஆகுது வேர்ல்டு லெவலில். அது டெய்லி அட்ஜஸ்டபிள் disability adjusted life years, that is DALY, அது கேட்டகரியில் 21.7 million இயர்ஸ் வந்து பீப்புளுக்கு வந்து லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இது எங்கே அதிகமாக இருக்குன்னா மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் அண்ட் த புவர் கண்ட்ரிஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் அண்ட் த டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஹோப் யூ பீப்புள் என்ஜாய்ட். நவ் த டைம் ஃபார் தி MCQ. So for question number 1, which of the following statements regarding Minamata Convention are correct? Statement number 1, the convention prohibits primary mining of mercury. Statement number 2, India has ratified the convention. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So question number 2, which of the following statements regarding International Court of Justice are correct? Statement number 1, it was established by United Nations Charter. Statement number 2, of the 6 principal organs, the United Nations
It is the only one not located in the New York. That is USA. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 3. Which of the followings are listed under the UNESCO Intangible Cultural Heritage India? So statements, yeah, we can take as a statement. First one is yoga. Statement number 2, that is Nowruz festival. Third, Durga Puja. Then fourth, Chahu dance. Options are A 1, 2 and 3 only. Option B 2, 3 and 4 only. Option C 1, 2 and 4 only. Option D 1, 2, 3 and 4 only. Question number 4, Kyoldio National Park, which is recently seen in news, located in which of the following state? Options are A Assam, B Rajasthan, C Madhya Pradesh, D Maharashtra. Question number 5, which of the following sea is not a part of Atlantic Ocean? Options are A Baltic Sea, B North Sea, C English Channel, D Bay of Biscay. So now the time for the answers. So answer for the first question. First one is C. Question number 2, answer is C. Question number 3, answer is D. Question number 4, answer is B. Question number 5, answer is A.